இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜாவா அவுட்புட் பிரிண்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிரிண்ட் த டெக்ஸ்ட். இப்போ வந்து என்னென்னா அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டலும் பிரிண்ட்டும் வந்து ஒரே சேம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலன் இருக்குதுல்ல, இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு வந்து எது உள்ளார இருக்குன்னா மெயின் மெத்தடு உள்ளார இருக்கும். இந்த மெயின் மெத்தடு உள்ளார மெயின் மெத்தடுன்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடுன்றது ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு உள்ளார தான் இந்த சாப்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரிண்ட் எல்என்ற ஒரு மெத்தடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டெல்ன்றது ஒரு மெத்தடு. அந்த சாப்டருக்குள்ளே டெக்ஸ்ட் பண்ணால் இந்த பிரிண்ட் எல்என்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம். எக்ஸிக்யூஷன் பண்ணுறக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கிளாஸ் வாய்டு மெயின். பப்ளிக் கிளாஸ் வாய்டு மெயின்னா அது வந்து என்னென்னா கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ல எழுதணும். கேஸ் சென்சிட்டிவ்னா கேப்ஸ் வரணும், அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக்ஸ் வாய்ட் மெயின். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெத்தடு. வாய்டு மெயின்ன்றது ஒரு மெயின் மெத்தடு. அதான் சொன்னேன்ல ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு உள்ளார தான் வந்து பிரிண்டெல்ன்ற ஒரு மெத்தடு இருக்குது. அந்த மெத்தடை தான் வந்து டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண ஹலோ வேர்ல்டு. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச இது வந்து நீங்கள் டைப் அடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த வேர்ல்டு அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. வெல்கம் டு த வேர்ல்டு, அவ்வளோதான். இது வந்து என்னென்னா பேசிக்கான ப்ரோக்ராமு. இப்போ பப்ளிக் கிளாஸ் மெயின்னு இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், போக சொல்கிறேன். இந்த சின்டாக்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைப் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. எப்போவுமே நோட் பேடில் இல்லைன்னா வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து விஷுவல் ஸ்டுடியோ டூலில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஐடிஇ நிறையா இருக்கும். ஜாவாக்குன்னு சொல்லிட்டு ஐடிஇ நிறையா இருக்கும். அந்த ஐடிஇ வந்து யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கலர்ஃபுல்லாக காட்டும். அந்த கலர்ஃபுல்லாக காட்டக்குள்ளே உங்களுக்கு வந்து எரர்லாம் வந்து நீங்கள் வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணுறப்பல இருக்கும். இந்த சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டெல்என் அப்படின்னு இருக்குல்ல, சிஸ்டம் வந்து எஸ் பண்ணோம், கேப்ஸில் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து செமிகாலன் போட்டு முடிக்கணும். ப்ராக்கெட்லாம் எங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம், எங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ஒரு வந்து க்ளீன் சின்டெக்ஸாக இருக்கும் எழுதக்குள்ளே. அதனால் வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ டூவில் வந்து யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இல்லைன்னா வந்து ஐடிஇ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஇ யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஐடிஇன்றது என்னென்னா ஐடிஇ வந்து தான் வந்து ஒரு டூல். அந்த டூலில் நீங்கள் அக்சஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுபோல் ஜாவாவுக்கும் நிறைய டூல் இருக்குது. அந்த டூலெல்லாம் வர சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு போவோம். இதே போல் வந்து நீங்கள் வந்து எதை வேணால் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணக்குள்ளே டெக்ஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க ஒரு இடத்துலன்னா நீங்கள் இந்த ஹலோ வேர்ல்டு இது போல் வந்து சம்திங் வந்து பிரிண்டெல்என் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கோட்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். ஸ்ட்ரிங்கு எழுதக்குள்ளே டபுள் கோட்ஸ் போடுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிண்ட்டுன்னு இருக்குது, பிரிண்டெல்என் இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து சிமிலர் மீனிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இது போயிடுவோம். இப்போ நம்பர் அவுட்புட்டாக வரணுன்னா அந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸு போட தேவையில்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து 3 பிரிண்டெல்என் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, 3 பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெத்தடு உள்ள 3 3 5 8 அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட்புட்டாக செக் பண்ணி பார்க்கணுன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டைப் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இதே மேக்ஸில் போனோன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 9 வந்துடும். இப்போ வந்து
ப்ளஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மைனஸ் பண்ண போகிறீங்கன்னா அவுட்புட் செக் பண்ண போகிறீங்கன்னா ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். கிளாஸ்ன்றது ஒரு மெயின் மெத்தடு உள்ளார தான் கிளாஸ்ன்ற இது உள்ளார தான் நீங்கள் வந்து நிறைய கிளாஸ் எழுதலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனே பப்ளிக் கிளாஸ் மெயின் அந்த கிளாஸ் நேமை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அந்த கிளாஸ் நேம் உள்ளார தான் வந்து நீங்கள் வந்து என்னென்னா மெயின் மெத்தட் போடுவீங்க. மெயின் மெத்தடு உள்ளார தான் நீங்கள் வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் உள்ளார தான் நீங்கள் வந்து பிரிண்டல்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து இப்போ வந்து உங்கள் பேருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது மெயின் மெத்தடுன்றது வந்து முக்கியமான ஒன்று. அந்த மெயின் மெத்தட் உள்ளார தான் இந்த ஜாவாவில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மெயின் மெத்தட் உள்ளார இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் வந்து மெயின் மெத்தடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு பண்ணுறதுக்கு இப்படி நீங்களாக வந்து இது வாங்கணுன்னா நீங்களாக வந்து டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு போல் இருக்குது. அதாவது நீங்களாக வந்து என்ட்ரு பண்ணுறா போல் டெக்ஸ்ட்டு வந்து